வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜும் ரோஹிணியும் ஷோரூமில் இருக்க அவங்கள தேடி ராஜா, ராணி, லாயர் 3 பேரும் வர்றாங்க. வந்தவங்க ரொம்பவே அதிரடியாக ஒரு பெரிய டிவியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வேணும்னு கேட்க மனோஜும் ரோஹிணியும் கோவப்பட லாயர் முன்னாடி வந்து, ஏங்க அன்னைக்கு நீங்கள் ஏதோ ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் பேசாமல் விட்டுட்டு போனோம். இவங்களும் கொஞ்ச நாள் வேலை செஞ்ச நன்றிக்காக தான் போனா போகுதுன்னு விட சொன்னாங்க. அதனால தான் இவர் இன்னும் ஜெயிலுக்கு போகாம இருக்காரு அப்படின்னு லாயர் சொல்ல, சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நான் எப்போ இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணேன்? ஆஹா, இது சரிப்பட்டு வராது. சும்மா அடிக்கடி இதையே சொல்லி மிரட்டுறீங்க. நானே போலீஸை கூப்பிடுறேன்னு ஃபோன் எடுக்கிறாரு மனோஜ். உடனே திருட்டு ரோஹிணிக்கு படபடன்னு வருது. குத்தமுள்ள நெஞ்சு இல்லையா, குறுகுறுக்க ஆரம்பிக்க மனோஜ் மனோஜ் அப்படின்னுட்டு வர, இல்லை ரோஹிணி இவங்களை இப்படியே விடக்கூடாது, இன்னைக்கே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஃபோனை எடுக்க மனோஜ், ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னென்னு மனோஜ் கேட்குறாரு. வா சொல்கிறேன் அப்படின்னு ரோஹிணி முன்னாடி போக முட்டாள் மனோஜும் பின்னாடியே போறாரு. என்ன ரோஹிணி, என்ன விஷயம்னு அவர் கேட்க, மனோஜ் நான் சொல்றது கேளு, போலீஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடு சொல்ல, முதல்ல பாரு அவங்க பணம் கேட்டாங்க, இப்போ பாரு டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, விட்டா ஷோரூமையே கேட்பாங்க போல இருக்கே அப்படின்னு மனோஜ் சொல்ல, போலீஸ் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு மனோஜ் கோவப்பட, அது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும், ஆனா அந்த பொண்ணு சொல்றதை தான் போலீஸ் நம்புவாங்க. இப்படி பொய் சொல்லி பிரச்சனை பண்றவ கண்டிப்பா நீ மிஸ்பிஹேவ் பண்ணனேன்னு கோர்ட்ல கூட வந்து சொல்லுவா. அப்புறம் டிவி பேப்பர்னு எல்லாத்துலயும் வந்து அசிங்கம் ஆயிடும் அப்படின்னு ரோஹிணி இன்டைரக்டா மிரட்டுறாங்க. அப்புறம் இதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்பப்போ டிவியை கொடு, ஃப்ரிட்ஜை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு மனோஜ் கேட்க, இங்க பாரு மனோஜ், ஒரு ஆம்பளை எவ்வளவுதான் உண்மையை சொன்னாலும் அதை இந்த உலகம் நம்பவே நம்பாது. அதே ஒரு பொண்ணு பொய்யா இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணினான்னு சொன்னா ஒருத்தன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் அதை நம்பிடும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு, இப்ப அவங்க கேட்கறதெல்லாம் நான் கொடுத்தா தப்பு பண்ணின மாதிரி ஆயிடாதா அப்படின்னு கேட்க, அது எனக்கு புரியுது மனோஜ், ஆனா வேற வழியும் இல்லை. இப்ப நீ போய் உண்மையை சொன்னா உன்னை யாருமே நம்பவும் மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னா இங்க ஆம்பளைங்களுக்கு நியாயமே கிடையாதா அப்படின்னு மனோஜ் ரொம்பவே சங்கடமா கோவமா கேட்குறாரு. அதுக்குன்னு ஒரு டைம் வரும், நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு கொஞ்ச நாள் அமைதியா இருங்கிறாங்க ரோஹிணி. அப்ப அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க சொல்றியா அப்படின்னு மனோஜ் கேட்க, அதை நாம வேற மாதிரி டீல் பண்றான்னு சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல ரோஹிணி இப்படியே விட்டா அவங்களுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடும், நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், அவங்க விசாரிச்சாங்கன்னா இவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு போன்ல நம்பரை போட்டுட்டு இருக்க வெடுக்குன்னு போனை புடுங்கிடுறாங்க ரோஹிணி. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? உன் பேரு கெட்டக்கூடாது மனோஜ், அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப நீ போலீஸ் கிட்ட சொன்ன அவங்க உன்னைதான் விசாரிப்பாங்க, அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும், நம்ம ஷோரூம் பேரு தான் ஸ்பாயில் ஆகும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு மனோஜை முழு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. டென்ஷன் ஆகிற மனோஜ், இப்ப என்னதான் என்னைய பண்ண சொல்றேங்கிறாரு, அவங்கள என்ன பண்ணலான்னு யோசிப்போம், இப்போதைக்கு அவங்க கேட்கறதுல ஏதாவது ஒன்ன கொடுத்து விட்டுரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, வேண்டா வெறுப்பா அங்கிருந்து போறாரு மனோஜ். சே, நாம வெட்டின குழியில கொஞ்சம் கொஞ்சமா நாமளே விழுந்துட்டு இருக்கோம். கிராமத்துல இருந்து வந்த அப்பாவி நாய்ங்க பழிய போட்டு துரத்திடலான்னு பார்த்தா இப்படி பண்ணுதுங்களே அப்படின்னு ரோஹிணி எரிச்சலா அங்க இருந்து போறாங்க. வர்ற மனோஜ், இங்க பாருங்க, நான் பண்ணாத தப்புக்கு இதெல்லாம் பண்றதே பெரிய விஷயம், ஆனா இதுதான் கடைசி தடவை, ஆனா டிவி மட்டும்தான் தருவேன், எடுத்துட்டு போயிடுங்க, அதுவும் சின்ன சைஸ் தான் தருவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, எங்களுக்கு 55 இன்ச் டிவி தான் வேணும், அதுதான் நல்லா இருக்கும், நீங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு ராணி சொல்ல, அங்க வந்து நிக்கிற ரோஹிணியை பாக்குறாரு மனோஜ். ராணியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிற ராஜா, நீங்க பண்ணின தப்போட சைஸை விட இந்த டிவி சைஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்ல, எடுத்துட்டு போய் தொலைங்க அப்படின்னு மனோஜ் கடுப்பா சொல்ல, எங்களுக்கு ஃப்ரிட்ஜும் வேணுங்கிறாங்க ராணி, இப்போதைக்கு டிவி மட்டும்தான் முடியும், எதுக்கு உங்களுக்கு ஃப்ரிட்ஜுங்கிறாரு மனோஜ். டிவி பார்த்துக்கிட்டே ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ராணி சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு அந்த பையன் ராஜா. இங்க ரோஹிணிக்கு திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, அதை விட பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்க மனோஜ்
தலை எழுத்து அப்படின்னு எரிச்சலா சொல்ல, கொஞ்சம் தள்ளுங்கன்னு முன்னாடி வர்றாரு லாயர். இல்லைன்னா இப்பவே உங்க மேல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு லாயர் சொல்ல, போங்க எடுத்துட்டு போங்க போங்க அப்படின்னு மனோஜ் எரிச்சலோட சொல்லிட்டு ரோகிணியை பார்க்க, வா ராணி, அந்த பக்கம் தான் நல்ல பிராண்டா இருக்கும், எடுத்துக்கலாம் வா அப்படின்னு அங்கிருந்து போக, அடுத்த வாட்டி ஏசி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டே போறாரு லாயர். சரியான நியூசன்ஸ்ன்ட்டு மனோஜ் அங்கிருந்து போக, ச்சே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க ரோகிணி. பண்ணுமா பண்ணு, நீ என்ன ஒன்று ரெண்டு தப்பா பண்ற, குவியல் குவியலா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் கொத்த அனுபவிச்சு தானே ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு சீதாவை பார்க்க வந்திருக்காரு முத்து. சீதா அமைதியா நின்றுட்டு இருக்க, சீதா உன்னோட கோபம் என் மேலன்னா என்னை திட்டு, நான் வாங்கிக்கிறேன், ஏன் உங்க அக்கா கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, சீதா இறுகி போய் நின்றுட்டு இருக்காங்க. சீதா, நான் நேத்து வந்தவன், ஆனா நீயும் மீனாவும் ஒரு வயித்துல பிறந்தவங்க, அவகிட்ட ஏன் பேச மாட்டேன்னு சொல்ற? இங்க பாரு, என்னால நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க, உங்களை எதிர்த்து பேசணும்னு நினைக்கல மாமா, ஆனா நீங்க பண்ணினது சரியில்லை அப்படின்னு சீதா சொல்ல, புரியுது, உன் புருஷனை நான் தான் ஆள் வச்சு அடிச்சிருப்பேன்னு நீயும் நம்புறல்ல அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தோட கேட்குறாரு முத்து. இங்க பாரு சீதா, நான் என்னைக்குமே என் மனசாட்சிக்கு விரோதமா போய் பேசவே மாட்டேன். அன்னைக்கு அருணை அடிச்சவங்க யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் ஏன் முதல்ல ஆள் வச்சு அடிக்க போறேன், அந்த அவசியமே எனக்கு கிடையாது. சீதா, என் கேரக்டர் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு நாளாக பார்க்குறல்ல, என் மனசில் நினைக்கிறத நான் பேசிடுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சிடுவேன். நான் கோபக்காரனா இருக்கலாம், ஆனால் இப்படி வஞ்சம் வச்சு பழி வாங்குறவன் நான் கிடையாது. உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அருணை எனக்கு பிடிக்கல, ஏன் இப்போ கூட பிடிக்காது, அது வேற விஷயம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, சீதா ஓரக்கண்ணால முறைச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா இப்ப அவர் உன்னோட புருஷன் ஆயிட்டாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாரை விட உனக்கு அருண் தான் முக்கியம். தப்பு இல்லை, நீ அப்படித்தான் நினைக்கணும். ஒரு பொண்டாட்டி அப்படிதான் இருப்பா. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல நான் தலையிடுறதே இல்லை. அருணுக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க தான் மாமா அப்படி நினைக்கிறீங்க. என் புருஷன் அந்த உத்தமபுத்திரன் அருண் இருக்காருல்ல, அவருக்கு உங்க மேல கோபம்லாம் இல்லைங்கிறாங்க சீதா. முத்து 2025 பெரிய ஜோக்கு கேட்ட மாதிரி சிரிச்சிட்டு, சீதா உன் கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியறதில்ல, ஏன்னா நீ எல்லாத்தையுமே நல்ல விதமா யோசிக்கிற, நல்ல விஷயம்தான், அது அப்படியே இருக்கட்டும். எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு அக்கா தங்கச்சி நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, இதுல ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, அப்ப அக்கா என்ன அடிச்சது தப்பு இல்லையா மாமாங்கிறாங்க சீதா. தப்புதான், மீனா ஏதோ கோபத்துல உன்னை அடிச்சிட்டா, அது மீனாவுக்கு உன் மேல இருக்க கோபம் இல்ல, என் மேல இருக்க பாசம். நீ அப்படி என்ன பேசுனதும் அவ அவசரப்பட்டுட்டா, அத நான் நியாயப்படுத்தல சீதா. அவ உன்னை அடிச்சது தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் கைய கூப்ப, ஐயோ மாமா என்ன மாமா நீங்க அப்படின்னு சீதா பதற, சீதா உன்னை அடிச்சதுக்கு உன்னை விட உங்க அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்தவ அவ. மீனாவும் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு நீயே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கல்ல, உன் அம்மா உன்னை அடிச்சா இப்படிதான் நீ பேசாம போயிடுவியா அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்க, சீதா அப்படியே சங்கடமா யோசிக்கிறாங்க. சீதா, நானும் அருணும் உங்க வாழ்க்கையில நேத்து வந்தவங்க, ஆனா மீனா அப்படி கிடையாதுல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். உன் கல்யாணத்துக்கு நானோ உங்க அம்மாவோ சம்மதம் சொல்லாதப்ப அவ தானே எல்லாரையும் எதிர்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. எனக்காக உன்னை அடிக்கிற அளவுக்கு போனவ என்னையவே எதிர்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அப்ப அவளுக்கு உன் மேல எவ்வளோ பாசம் இருக்குன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு ரொம்பவே அழகா மீனாவோட சைடை எடுத்து பேசுறாரு முத்து. சீதா, எங்களால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது, நீயும் மீனாவும் கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியல, அப்படியே இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அக்காவாவும் தங்கச்சியாவும் பிறப்பீங்களான்றதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. மீனா கூட நான் இருந்ததை விட நீ தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கிற, அவளை சின்ன பொண்ணா பார்த்திருக்கிற, வளர்ந்து பார்த்திருப்ப. மீனாவோட குணம் என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அவ நல்லவ சீதா. நீ பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ மனசு உடைஞ்சு போயிட்டா தெரியுமா, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறா,
அவ இவ்வளவு ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை சீதா. எனக்கும் அவளுக்கும் கூட நிறைய சண்டை வந்திருக்குது. ஆனா அப்ப கூட அவ இப்படி இருந்ததில்ல. நீ அவ கூட பேசுறது இல்லைன்னதுல இருந்து ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறா. அவளுக்கு உடம்புக்கே முடியாம போயிடுச்சுன்னு முத்து சொல்ல, ஐயோ என்னாச்சு மாமான்னு பதறாங்க சீதா. சொன்ன உடனே உனக்கு பதறது இல்ல, இதுதான் ரத்த பந்தம் சீதா. இந்த பாசம் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கணும் சீதா, என்னைக்குமே விட்டு போக கூடாது. நீ பழையபடி மீனா கிட்ட பேசு, சந்தோஷமா இருங்க, திரும்ப பேசவகிட்ட அப்படின்னு முத்து ரொம்பவே ஏக்கமா சீதாவை பார்க்க, சீதாவும் வருத்தமும் பாசமா பாக்குறாங்க. இப்போ உன் கோவம் என்ன? உன் புருஷனை ஆளை வச்சு அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அதானே அப்படின்னு முத்து கேட்க அவரை நேரா பாக்குறாங்க சீதா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அப்படி செய்யவே இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அதே மாதிரி யார் மேல தப்பு இருக்குங்கிறதையும் உனக்கு புரிய வைக்கிறேன். ஆனா நீ மீனா கிட்ட பேசாம மட்டும் இருக்காத, என்னால நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. கூட பிறந்தவங்கள பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முத்து அங்கிருந்து கிளம்புறாரு. சீதா இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி அதே இடத்துல நின்றுட்டு இருக்க. நாளேட்டு போன முத்து திரும்பி சீதா கிட்ட வர்றாரு. சீதா, நான் உன்னை இங்க பார்த்தது பேசுனது எதுவுமே உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாம். நான் உன் புருஷன்கிட்ட மறைக்க சொல்லல, எங்க தப்பு நடந்திருக்குன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் வரேன் அப்படின்னு முத்து அங்கிருந்து கிளம்பிட. யார நம்புறது, என்ன குழப்பம் இதெல்லாம்னு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க சீதா. நைட் ஆகுது. கீழே பார்க்கிங்ல மனோஜ், ரவி, ரோஹிணி, ஸ்ருதின்னு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு ரவி கொஞ்சம் திகச்சு போய் கேட்க, ஆமாண்டா, நான் ஏதோ அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணினேன்னு மிரட்டுறாங்கடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ அந்த மாதிரிலாம் பண்றவன் கிடையாதேடா அப்படின்னு ரவி சொல்ல, டேய் தம்பி தம்பிடா அப்படின்னு ரவியை ஹக் பண்ணி உணர்ச்சி வசப்படுறாரு மனோஜ். டேய் என்னடா அப்படின்னு ரவி கேட்க, நான் அப்படி பண்ணியிருப்பேன்னு சந்தேகப்படாம நான் அப்படி பண்றவன் இல்லைன்னு சொன்ன பாத்தியா அப்படின்னு மனோஜ் ரொம்ப எக்ஸைட்டடாகி கேட்க, டேய் நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து இல்லடா, நீயே ஒரு பயந்தாங்கொல்லி, அண்ணிய மீறி எல்லாம் நீ எதுவும் பண்ண போறதில்ல அப்படின்னு ரவி சொல்லிக்கிட்டு இருக்க. ரோஹிணி இந்த பக்கமா திரும்பி நின்றுட்டு இருக்க. என்ன ரோஹிணி இப்படி ஒரு பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா ஸ்ருதி, வேணும்னே மனோஜ் பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களை வேற மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படியே அப்பாவியா ரோஹிணி சொல்ல, அவங்க மிரட்டினா நீங்க ஏன் பயப்படுறீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானேன்னு கரெக்டா கேக்குறாங்க ஸ்ருதி. உங்க மேல தப்பு கிடையாது இல்லைன்னு ஸ்ருதி கேட்க, ஆமாண்டா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானேங்கிறாரு ரவியும். நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன், ரோஹிணி தான் வேணான்னு சொல்லிட்டான்னு மனோஜ் சொல்ல, எல்லாருமே ரோஹிணியை பாக்குறாங்க. உடனே மகாராணி இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. போலீஸ் கிட்ட போனா எப்பவுமே பொண்ணுங்க சொல்றதை தான் அவங்க எடுத்துக்குவாங்க, நமக்கு தான் தெரியுமே இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆம்பளைங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க, அப்புறம் மனோஜ் பேர் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி திரும்பி மனோஜை பார்க்க, அதனால தான் நாங்கள் போலீஸ்கிட்டயே போகல அப்படின்னு அழாத குறையா மனோஜ் சொல்ல, நீங்க சொல்றது ரொம்ப ரப்பிஷா இருக்கு, இதுல என்ன பொண்ணு சொல்றது பையன் சொல்றதுன்னு யார் பக்கம் உண்மை இருக்குன்னு விசாரிச்சா தெரிய போகுது. அவங்க சொல்ற அலிகேஷனுக்கான எந்த எவிடன்ஸும் அவங்க கிட்ட இல்ல, கோர்ட்டுக்கு போனாலும் எவிடன்ஸ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க, நீங்க போலீஸ்க்கு போறது தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு ஸ்ருதி ஸ்ட்ராங்கா சொல்லிட. திருட்டு ரோஹிணி திக்குன்னு பார்த்துட்டு இருக்குது. கொஞ்சம் யோசிக்கிற மனோஜ், ரோஹிணி ஸ்ருதி சொல்றது கரெக்டு தானேங்கிறாரு. இல்ல மனோஜ், இந்த மாதிரி விஷயத்துல நாம அவசரப்படக்கூடாது, உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல, அதனால போலீஸ் கேஸ்னெல்லாம் இதை போக விடக்கூடாது அப்படின்னு ஜீனியஸ் சொல்ல, என்ன இவங்கன்ற மாதிரி பாக்குறாங்க ஸ்ருதி. அப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு ரவி கேட்க, அது தெரியாம தான்டா நாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கோம், முன்ன மாதிரி இருந்தாலாவது சிட்டியை வச்சு அவங்கள க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க ரோஹிணி, இப்போ சிட்டிக்கிட்ட வேற அவங்க டேர்ம்ஸ் சரியில்லை. அப்போ முத்து அங்க வர்ற மீனாவும் கூடவே வர்றாங்க. வர்ற முத்து ரவியோட தோலை தட்டி, என்னடா 4 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, இவனடா என்னமோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு முத்து கேட்க, கோஸ்ட் எல்லாம் ஒன்றும் அறையல, ஒரு பொண்ணு அரைஞ்சிட்டாங்கிறாங்க ஸ்ருதி. பொண்ணா அப்படின்னு முத்து ஆச்சரியமா கேட்க, ஸ்ருதி அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல, ஒரு பொண்ணு அரைஞ்ச மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் என்னடா சொல்லுது பழக்குரல் அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ இவன் வேற வந்துட்டானா, இவங்கிட்ட இருந்து வேற தப்பிக்கணுமே, இல்லைனா இவன் எல்லாத்தையும் நோண்டி நொங்க எடுத்துருவானேன்னு
எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு, இப்ப நீ எதுக்கு இங்க வந்தங்கிறாரு மனோஜ். டேய் என்ன விஷயம் நீ சொல்லுங்கிறாரு ரவி கிட்ட. மனோஜை திரும்பி ஒரு பார்வை பாக்குற ரவி மறுபடியும் முத்துக்கிட்ட திரும்பி மனோஜ் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல ராஜா ராணின்னு 2 பேரு அப்படின்னு ரவி சொல்ல ஆன்னு தலையாட்டிட்டு இருக்காரு முத்து. அவங்க 2 பேரையும் பண பிரச்சனையில வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு ரவி சொல்ல, ஆமா காசை அவங்க தான் திருடிட்டாங்கன்னு சொன்னான். என்னடா காசை திரும்ப கொடுத்துட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ நாம ஏதாவது சொன்னா அது ரோஹிணிக்கு பிடிக்காதுன்னு மனோஜ் அப்படியே நிக்கிறாரு. காசெல்லாம் திருப்பி கொடுக்கல, ஆனா கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாங்களாம் அப்படின்னு ரவி சொல்ல, அவங்க என்ன கேஸ் போட போறாங்கன்னு கேக்குறாங்க மீனா. ஒரு லாயரோட வந்து மனோஜ் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றாளாமா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடா ஆன்னு பாக்குறாங்க மீனா. முத்துவுக்கு சிரிப்பா வருது. அதை அடக்கிக்கிட்டு யாரு இவனா அப்படின்னு கேக்குறவரு நிறுத்த முடியாம கடகடன்னு சிரிச்சிடுறாரு. அவரு ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்க மீனா கைய வச்சு ஏங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏய் எதுக்கு இப்ப சிரிக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்லடா ஓ மேல இப்படி ஒரு பழிய ஒரு பொண்ணு கொடுத்துருக்குது பாரு, அதை நினைச்சா சிரிப்பு தாண்டா வருது அப்படின்னு முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்ல, எதுக்கு அந்த பொண்ணு இப்படிலாம் சொல்றாங்கன்னு மீனா கேக்குறாங்க. வேற எதுக்கு, காசு புடுங்கிறதுக்கு தான். ஆல்ரெடி மாசம் மாசம் காசு கொடுக்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இப்ப தைரியமா முன்னாடி வந்து டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் மிரட்டி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா லூசு பயலே இதான் நீ கடையை நடத்துற லட்சணமாடா, வந்து மிரட்டினா நீ பாட்டுக்கு அள்ளி கொடுத்துருவியா அப்படின்னு முத்து கத்த, வேற என்னடா பண்ண சொல்றாங்கிறாரு மனோஜ். அவங்க போலீஸ் கேஸ்னெல்லாம் போவேன்னு சொல்றாங்க, அப்புறம் எனக்கு தானே அசிங்கமாகும். நம்ம ஊர்ல ஆம்பளைங்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு, ஒரு பொண்ணு பழி போட்டா எல்லாரும் நம்பிடுறாங்க அப்படின்னு ரோஹிணி அவர் மனசுல பதிய வச்சதை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க எந்த தப்பும் பண்ணாம இருந்தா உங்க நேர்மையே உங்களை காப்பாத்தும். ஒரு பொண்ணு பழி சொன்னா அப்படியே எல்லாரும் நம்பிட மாட்டாங்க. அது உண்மையாவே இருந்தாலும் அதுக்கு முதல்ல என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அந்த பக்கம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுதே, இதுங்க எங்க போலீஸ்க்கு போயிடுமோன்னு பயத்தோட ரோஹிணி பார்க்க, எக்ஸாக்ட்லி அதை தான் நானும் சொல்றேன். ஒரு பொண்ணு சொன்னா நம்பிடுவாங்களா? நிறைய ஃபீல்டுலாம் ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய பொண்ணுங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்க கிட்ட முதல்ல எவிடன்ஸ் கேட்பாங்க, அது இல்லைன்னா அந்த பொண்ணை தான் தப்பா பேசுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அவங்க பணம் கேட்குறாங்கன்னு நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்புறம் நிஜமாவே நீங்க தப்பு பண்ணின மாதிரி ஆயிடுமில்ல அப்படின்னு மீனா கேட்க, யோசிக்கிற மனோஜ் ரோஹிணி கிட்ட வேகமா திரும்பி, ரோஹிணி கேட்டியா, நானும் இதைத்தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. ரோஹிணி நீங்க இப்ப எப்படி அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்தீங்க, கையில பணமா கொடுத்தீங்களா இல்ல அக்கௌண்ட்லயா அப்படின்னு மீனா கேட்க, அக்கௌண்ட்ல தாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. இதுவே ரொம்ப தப்பு, நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக தான் காசு கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறத காமிப்பாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, மனோஜ் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆமா இல்லன்னு மனோஜ் கேட்க, ஏண்டா என் பொண்டாட்டிக்கு தோன்றது கூட படிச்ச அறிவாளியான உனக்கு தோணலையாடா அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் ரோஹிணியை முறைக்கிறாரு. இதுக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் உன் பக்கம் தாண்டா திருப்பி விடுவாங்க, நீ அவசரப்பட்டு பணம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ரவி சொல்ல, ரோஹிணி நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்டியா, இப்ப பாரு நாம தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு டென்ஷன் ஆகுற மனோஜ் பக்கத்து செவுத்துல போய் குத்திட்டு சேன்னு நிக்கிறாரு. முத்து இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடான்னு ரவி கேட்க, உனக்கு என்கிட்ட ஐடியா கேட்கணும்னு தோணுது, இதோ பாரு அவனுக்கு தோணலையே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அப்படியே யோசனையா நடந்துட்டு இருந்த மனோஜ், பிடிச்சிட்டேன், நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நானே ஒரு ஐடியா வச்சிருக்கேங்கிறாரு. எப்படியும் ஒரு காமெடியா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரவி பார்க்க, என்ன ஐடியான்னு முத்து கேட்டுடுறாரு. அந்த ராஜா அவன் பொண்டாட்டிக்கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்றான்ல, அதே மாதிரி அந்த ராஜா ரோஹிணி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அடிமுட்டாள் மனோஜ் அறிவாளித்தனமா யோசிச்சு ஒரு தீர்வை சொல்ல, ரோஹிணி அப்படின்னு பாக்குறாங்க. அட லூசு பயலே, உனக்கு அறிவுன்றது 5 பைசாவுக்கு கூட கிடைக்காதா அப்படின்ற மாதிரி மற்ற 4 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவுக்கு சிரிப்பா வர அதை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. எப்படி ஐடியான்னு மனோஜ் பெருமையா கேட்க, லேடிஸ் இருக்காங்கன்னு பாக்குறேன்டா, இல்லைன்னா ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் இந்த ஐடியாவுக்கு என்ன அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணி ஓகே தானேன்னு கேட்குறாரு. உடனே ரோஹிணி டென்ஷனோட ஒரு முறைச்சிட்டு உள்ளர போக,
ஓடி போய் ரோஹிணியோட கையை பிடிச்சி, ஏய் ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு கேட்க, மனோஜ் கையை விடுங்கிறாங்க ரோஹிணி. கையை விடுன்னு அவங்க உதற முயற்சிக்க, நீ ஏன் கோச்சிட்டு போற அப்படின்னு கேட்க, மறுபடியும் ரோஹிணி கையை விடுன்னுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே ரோஹிணி ஒத்துக்காத பண்ணாத ஒரே தப்பு இது மட்டும்தான். இதை பார்த்துட்டு இருக்க முத்து, டேய் அறிவு கட்டவனே அப்படின்னு கூப்பிட மனோஜ் கரெக்டா திரும்பி பாக்குறாரு. அவரோட பிடி தளர ரோஹிணி வெறுப்பா கையை உதறிக்கிறாங்க. ஏண்டா நீ என்ன பெரிய புத்திசாலித்தனமா யோசிக்கிறத நினைச்சிட்டு இருக்கியா? அவன் தான் அவன் பொண்டாட்டியை வச்சு அசிங்கமா நடந்துக்கிறானா, நீ அப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு முத்து கோவமா கேட்க, இங்க பாரு மனோஜ், நீ ஏதாவது ஐடியா யோசிக்கிறேன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் பண்ணி வைக்காத. உன் ஐடியாலாம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு ரோஹிணி கரடியை காரி துப்பிடுது. பார்லர் அம்மா சொல்லிடுச்சு, நாங்க சொல்லல, அவ்வளவுதான் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வெறுப்பா சொல்றாரு முத்து. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேங்கிற மாதிரி இன்னும் மனோஜ் பார்த்துட்டு இருக்க. உங்க பேரை காப்பாத்திக்கிறதுக்காக ரோஹிணி பேரை கெடுக்காதீங்க, வேற ஏதாவது உருப்படியா யோசிங்க அப்படின்னு மீனா அருவருப்போட மனோஜை பார்த்து சொல்லிட்டு அந்த பக்கமா போயிடுறாங்க. இங்க பாருடா, எப்போ உன் மேல இந்த மாதிரி ஒரு அபாண்டமான பழிய போட்டாங்களோ நாம அவங்கள புத்திசாலித்தனமா தான் மடக்கணும், அவங்க வாயாலேயே தான் உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, அதை எப்படி பண்றதுன்னு கேக்குறாரு மனோஜ். டேய், அவங்க அடுத்த தடவை வரும்போது ஒரு கேமராவை அவங்களுக்கு தெரியாமையே செட் பண்ணி வை, அவங்க கிட்ட பேசி உசுப்பேத்தி எப்படியாவது உண்மையை வர வச்சிரு. அதுக்கப்புறம் நீ எடுத்த வீடியோவை வச்சு அவங்கள கடை பக்கமே வரவிடாம பண்ணிடலாம்ல, என்ன சொல்றேங்கிற முத்து. மனோஜ் யோசிச்சுட்டு நிக்க, டேய் சூப்பர் ஐடியாடா அப்படின்னு ரவி சொல்றாரு. போலீஸ் கிட்ட போக முடியாதுன்னா வேற வழி இல்ல, இப்படிதான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் இதுதான் பெட்டர் ஐடியான்னு தோணுது அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, மனோஜ் அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறாரு. மனோஜ், இது ஓகே தான், அவங்க தப்ப அவங்க வாயாலேயே ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு பார்லர் அம்மாவும் மனோஜ் பொம்மைக்கு பேட்டரி போடுறாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், கடைசியில் இந்த ஐடியாவாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மனோஜ் உள்ளர போக கூடவே பார்லர் அம்மாவும் போறாங்க. சரிடா நாங்களும் மேலே போய் தூங்குறோன்னு ரவியும் ஸ்ருதியும் போறாங்க. எது செஞ்சாலும் முட்டு கொடுக்கறதுன்ற முடிவோடு இருக்க மீனா, ஏங்க பரவாயில்லைங்க நல்ல ஐடியாவா கொடுத்துருக்கீங்கிறாங்க. மீனா, இவனுக்கு ஐடியா சொல்ல போய் நம்ம விஷயத்துல எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்ல, என்னாச்சு என்ன விஷயம்னு கேக்குறாங்க மீனா. அது இந்த அருண் தேவையில்லாம பழிய போட்டிருக்கான்ல என் மேல, அவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. மனோஜுக்கு ஐடியா கொடுக்க போய் வாழ்க்கையில முறையா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு, நாளைக்கு நான் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு முத்து சந்தோஷமா தலையாட்ட, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க மீனா. அது நடக்கும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு ரஜினி ஸ்டைல்ல சொல்றாரு முத்து. அடுத்த நாள் பொழுது விடியுது. அருணும் அவங்க கொலீக்ஸும் ரோட்ல டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அருண் ஒரு சைட்ல நின்று ரிசிப்ட் போட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடில் அவங்க கொலீக்ஸ் 2 பேரும் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து அங்கே காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு. கையில மொபைலோட வர்றவரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு அருண் கிட்ட வந்து. என்கிட்ட என்ன பேசணும், உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அருண் வெறுப்பா கேட்க, அதை தான் நானும் கேட்குறேன், உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்குது? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போயிருக்கிறேன், நீ எதுக்கு என்னை தேவையில்லாம சீண்டுற அப்படின்னு முத்து கேட்க, நான் உன்னை சீன்றேனா அப்படின்னு அருண் கேட்க, என்ன சீன்றதுக்காக சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் தூண்டி விடுற, அன்னைக்கு என் மேல இருக்க கோவத்தை என் ஃப்ரெண்டு செல்வத்து மேல காட்டினேன், சீதாவுக்காக தான் நானும் பொறுமையா இருந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கூட வந்தவன் லஞ்சம் கொடுக்க பார்த்தான், தப்பு அவன் மேலதாங்கிறாரு அருண். சரி அப்படியே வச்சுக்குவோம், அன்னைக்கு ஒரு 3 பேர் உன்னைய ரோட்ல போட்டு பொலன்னு பொழந்தாங்கல்ல, நான் தானே வந்து அவங்கள அடிச்சேன், நீ அதுக்கு எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, பரவாயில்லன்னு நானும் விட்டேன், ஆனா நீ என்னவோ நான் தான் உன்னை அடிக்க ஆள் அனுப்புனேன்னு சீதா கிட்ட சொல்லி இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, அருண் தென்னாவட்ட சிரிக்கிறாரு. சீதா ரொம்ப வெகுளி, பாசம் வச்சவங்க என்ன சொன்னாலும் அவ நம்பிடுவா, நீ சொன்னதை நம்பி இப்ப அவ என் மேல கோவமா இருக்கிறா. சரின்னா அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, என் வீட்டு பொண்ணு தானே, ஆனா நீ சொன்னதை நம்பி அவ மீனா கிட்ட சண்டை போட்டிருக்கிறா, இப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி பேசாம இருக்கிறாங்க. ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கோழை கிடையாது, எனக்கு நியாயம்னு ஒரு விஷயம் மனசுல பட்டா நானே நேர்ல வருவேன், உன்னை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே இறங்கி அடிப்பேன் அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவத்தை காட்டி சொல்ல, என்ன மிரட்டுறியா அப்படின்னு அருண் கேட்க, நான் யாருன்னு சொல்றேங்கிறாரு முத்து. உன்ன மாதிரி எனக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, ரைட்டுன்னா ரைட்டு ராங்குன்னா ராங்கு, நம்ம கிட்ட எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான்,
ஆனா நான் ஆள் வச்சு அடிச்சேன்னு நீ சீதாவை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கல்ல, அந்த குடும்பத்துக்கு நாம 2 பேருமே வெளியில இருந்து வந்தவங்க தான். நான் என் பொண்டாட்டி குடும்பத்தை என் குடும்பமா தான் பாக்குறேன். நீ சீதாவோட புருஷன். நீ கரெக்டா இருந்தேன்னா உன்னை நான் என் குடும்பமா தான் பார்க்க போறேன். ஆனா நீ ரொம்ப தப்பா இருக்கிற. என் மேல இருக்க கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு, எனக்கு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு நீ குடும்பத்துக்குள்ள சண்டை மூட்டி விடுற. எதுக்கு இந்த சகுனி வேலை உனக்கு அப்படின்னு முத்து கேட்க அருண் சிரிக்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், எதுக்கு பண்ணனேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அருண் ஒரு நக்கல் சிரிப்போட சொல்ல, மற்றவங்களை விட நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நீ மூட்டி விடுறியே, இதுதான் உன் வேலையா? என் மேல இருக்க கோவத்துல எதுக்கு பாசமா இருக்க அக்கா தங்கச்சியை பிரிக்கிற அப்படின்னு முத்து கேட்க, அதுதான் படிச்ச எனக்கும் படிக்காத உனக்கும் இருக்கிற வித்தியாசம். உனக்கு மூளை வேலை செய்யாது, கை மட்டும்தான் பேசும். ஆனா எனக்கு போலீஸ் மூளை. எங்க எப்படி அடிச்சா யார் விழுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை அப்படியே அந்த குடும்பத்துல காவல் தெய்வம் மாதிரி பாக்குறாங்க. ஆனா நீ ஒரு குடிகாரன், ரவுடி. உனக்கெல்லாம் அதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்கிறாரு அருண். உன்னை அடிச்சவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேல, அந்த நன்றி கூட உனக்கு இல்ல அப்படின்னு முத்து கேட்க, ஹேய் நீ யாரா என்னை காப்பாத்துறதுக்கு? நீ வரலன்னாலும் என்னை காப்பாத்திக்க தெரியும். என்னை அடிக்க வந்தவங்க ஆளுங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அருண் சொல்ல, பேசு மகனே பேசு, இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்திருக்கேங்கிற மாதிரி முத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ தான் அனுப்புனன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? உன் மேல சீதாவுக்கு வெறுப்பு வரணும் தான் அப்படின்னு அருண் பல்ல கடிச்சிட்டு சொல்ல, அப்படியா? ஓகே ஓகே, நல்லது நல்லதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு முத்து. உன்ன மாதிரி சத்தம் போட்டெல்லாம் எனக்கு ரவுடித்தனம் பண்ண தெரியாது. ஆனா புத்தியை யூஸ் பண்ணி எதிரில் இருக்கிறவனை காலி பண்ண தெரியும் அப்படின்னு காலி டப்பா அருண் சொல்றாரு. உன் மேல மதிப்பு வச்சிருந்த சீதாவுக்கு உன் மேல வெறுப்பு வர வச்சேன் பாத்தியா? நான் நினைச்சதை செஞ்சிருக்கேன். நானும் ஆம்பளை தாண்டா அப்படின்னு அருண் சொல்ல, 2024 கேட்ட மொக்கச்சோக்குக்கு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாரு முத்து. முத்து சிரிக்கிறத பார்த்து பயங்கர கடுப்பாகிற அருண், என்னடா சிரிக்கிற அப்படின்னு கேட்க, இல்ல இங்க நான் கோவப்படணும், ஃபீல் பண்ணணும்னு தானே நீ எதிர்பார்ப்ப. ஆனா அந்த சீன் எல்லாம் இங்க இல்ல. நான் யாரையும் அனுப்பாமலே அடிக்க ஆள் அனுப்புனேன்னு சொன்னேன்ல, இப்ப நிஜமாவே உன்னை அடிக்க ஆளுங்களோட தான் வந்திருக்கேன். இப்ப வந்திருக்கிற ஆளுங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். பாக்குறியா அப்படிங்கிற முத்து கையில் இருக்க மொபைலை உயர்த்தி, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்ல, திகைச்சு போய் நிற்கிற அருண் காரை பார்க்குறாரு. முத்துவும் காரை பார்க்குறாரு. அதில் லெஃப்ட் சைட் டோரை திறந்துக்கிட்டு சீதா இறங்க அருண் அதிர்ந்து போய் பார்க்குறாரு. அப்படியே அடுத்த டோரும் திறக்க பார்வை அங்கே மாறுது. அதில் மீனா இறங்குறாங்க. அடுத்து அருணோட பார்வை சீதா மேலே நிலைக்க, அவங்க கார் கதவை சாத்துறதுல இருந்தே அவங்க வேகம் புரியுது. ஐயையோ, நாம பேசினதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்களா? சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு திகைச்சு போய் பார்த்துட்டு நிக்கிறாரு அருண். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.